Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்பியான அண்ட் ஜூஸியான காஜா ஸ்வீட் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் 5 பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். சமமான அளவில் பிரித்து எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொன்றையும் இப்போ உருட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் போர்டில் கார்ன்ஃப்ளவர் வச்சு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு உருண்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 5 உருண்டைகளையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்ச ஒரு சப்பாத்தி மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் வச்சு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சப்பாத்தி அது மேலே வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஆயில் அண்ட் கார்ன்ஃப்ளவர் வச்சு டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த சப்பாத்தியை வச்சுக்கோங்க. இதே மாதிரி 5 சப்பாத்தியையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு நிறையா லேயர் கிடைக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணக்கப்புறம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லேயராக கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ண ஒவ்வொரு பீசஸையும் எடுத்து 2 சைடுமே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். லைட்டாக அப்படி தேய்ச்சா போதும். எனக்கு இன்றைக்கி 1 கப் மாவுக்கு 8 ஸ்வீட் கிடச்சிருக்கு. ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியில் 2 சைடும் கிறிஸ்பியாக இருக்கணும், சென்டர்லேயும் கிறிஸ்பியாக இருக்கணும். ஏன்னா சென்டரில் வந்து லேயர் இருக்கனால ஒழுங்காக வேகலைன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதை நல்லா சூடான சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பில் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதிக நேரம் இருந்தால் சாஃப்டாக இருக்கும், நமக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. அவ்வளோதான். நல்லா 2 சைடும் திருப்பிட்டு இப்போ வெளியில் எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான உள்ள நல்ல ஜூஸியான காஜா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.